பெரியோர் பாதம் கும்பிட்டு வணங்கினேன்.
என்னடா ஏராளமான ஜனக்கூட்டம்லாம் உட்கார்ந்து இருக்குது. ஆஹா, 2 டியூப் லைட் கட்டிக்குது, 2 ஃபோக்கஸ் கட்டிக்குது. என்ன சேமலாபம்? லொட்டு முட்டும் தட்டுறீங்க, ஒருத்தன் சையா ஜப்பான்றான், ஒருத்தன் மியா மீன் உட்காந்து ஆட்டா மேல உட்காந்து. ஆமா, உட்காந்து நம்ம லொட்டு முட்டும் தட்டுறான் பீடி உட்காந்து. ஆஹா, விழுப்புரம் மாவட்டம். ஓ, விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணூர் வட்டம், கிராமம். ஓஹோ, எட்டியம்மன் நாடக சபா கொண்டு வந்து 2 இரவு நாடகம். எதற்காக நாடகம் தம்பி? ஓ, முத்து மகாமாரி அம்மன். ஓஹோ, மாரியம்மன் ஒன்று. ஓஹோ, பாச்சியம்மன். ஓஹோ, 2 பேர் இருக்காங்க. சாட்டியா? என்ன சாப்பாடு சாப்பிட்டா? கறி குழம்பு. கறி, அப்புறம் மீன் குழம்பு, கறி குழம்பு, முட்டை. 3 முட்டை கேட்டு வாங்கி சாப்பிடறான் ஐயா. இங்க ஊருக்கு ஆட்டாடம் வந்தா என்ன மாவட்டம், என்ன கோயில்? ஓஹோ, ஓ, அத கேக்குறா. அதனால வேண்டி ஓஹோ, விழுப்புரம் மாவட்டம், வட்டம். ஓஹோ, விழுப்புரத்துல தான் போய் மாவு ஆட்டுங்க, எங்களை ஆட்ட முடியாதா? எட்டியம்மன் நாடக சபா கொண்டு வந்து. ஓ, எட்டியம்மன் நாடக சபா குழுவினரை கொண்டு வந்து 2 இரவு நாடகம். ஓஹோ, நாங்களாம் நாடக நடிகர். ஓ, நீங்களா நாடக நடிகர். நாங்களாம் நாடக நடிகர். ஓ, நீங்க என்ன வேஷம்? நான் தான் அசல் கட்டி கட்டாத, ஏன் கொட்டி கட்டிங்க. நீங்க நீ வாங்க ஐயா. நீங்க என்ன வேஷம்? நானா பொண்ணு வேஷம். ஓ, பொண்ணு வேஷம். ஆமா. ஓஹோ, நான் ஆண் வேஷம் வந்தா. ஓஹோ, எனக்கு ஜோடி வரல பொண்ணு. ஓ, பொண்டாட்டி தானே உனக்கு? ஆமா. ஆஹா, பொண்ணு வேஷம் தான். ஓஹோ, அப்ப மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஆணேற்றி பெண்ணேற்றி. ஓஹோ, ஆக மொத்தம் 16 பேர். ஓ, அரை மூட்டை அரிசிக்கு ஆள் வந்துக்கிறானுயா? அரிசி அண்ணா. ஓ ஐயா, 16. அரிசியா சாப்பிட மாட்டோம், சாப்பிடுறது கிடையாது. அதை வடித்து ஓஹோ, சாதமாக காய்கறி பதார்த்தத்தோடு வடிச்சா நல்ல 4 இலை வாரி இருப்பே. ஆமா ஆமா. அதனால தான் ஊர்ல ஹோட்டல் காலை டிஃபன் சொல்லிட்டாங்க ஐயா. நாங்கெல்லாம் போய் எங்களுக்கு எது இட்லியே பூரியா சாப்பிடுறோம். ஒரு நைஸ் முட்டை போட்டு தான் சாப்பிடுறோம். 3 நைஸ் சாப்பிடுறோம். 250 ரூபா பில்லு உனக்கு மட்டும்.
ஓஹோ ஆனேட்டு வெள்ளாட்டு ஆக மொத்தம் 16 பேரு 16 என்பது கெட்ட நாளா குறிக்குது அதே உன் வீட்டுல எவனோ போயிட்டேன்னு வச்சுக்க 16 என்பது கெட்டனால குறிக்குது 16 நாள்ல காரியம் நடக்கிறது ஆமா அதனால 16 ஒன்னு குறைக்கணும் இல்லை ஒன்றால் ஏத்த வேண்டும் தேவங்க ஜமாக்கு யார் வந்தாலும் ஓஹோ பாபா என்பது சேர்த்து குறைக்கிற மாதிரியே கிடையாது யார் வந்தாலும் சேர்த்துங்க ஆமா யாரா பித்தாவளி வந்தா கூட சேர்த்துங்க யாரா கூப்பு பொறுக்கிற வந்தா கூட சேர்த்துங்க எவனா பையபுரம் பாட்டு பொறுக்கிற வந்தா கூட சேர்த்துக்கோ ஓ அப்ப நீ எம்மனாலும் எங்க போறீங்க நீ ஓ நான் அந்த கண்டாச்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல பாட்டுல போறேன் சரி ஐயா உங்க கம்பெனிக்கு நான் வர வேண்டுமானால் ஆஹா எனக்கு பிடிச்சதா பாரு உங்க பிடிச்சதுன்னா ஆள்லாம் பாக்குறது ஐயோ ஆள் உருவமா இருக்கு ஆள்லாம் பாக்குறது வாட்டமா இருக்குற ஓஹோ உன் பார்வைதான் கிட்டு பயம் ஐயா ஐயா திருட மாட்டேன் போய் சொல்ல மாட்டேன் ஆமா என் வீட்டுல இருக்கிற மண்ணு வந்து எட்டு போய் ஏத்து வீட்டுல வச்சுட்டு ஏத்து வீட்டுல இருக்கிற வெங்கல சொம்புத்திக்கணும் அதுக்கு பேர் என்னது அதுக்கு பேர் என்னது அவரா நிக்காதீங்க மொந்தி உண்டியாதான் இருக்குது சொம்பு உண்டியாதான் இருக்குது லட்டு உண்டியாதான் இருக்குது போண்டா உண்டியா எங்க வாங்கி தரேன் நான் ஏட்டுக்குது இது அதனால வேண்டி எங்க ஜமாக்கு வர வேண்டுமா மாதா பிதா குரு தெய்வம் ஓஹோ தெய்வத்தை நான் தான் எடுத்து வச்சுக்கிறேன் வைத்திருக்கிறார்கள் வணங்கினால் சொன்னபடியே இதோ மாதா பிதா குருதேவன் சொல்லக்கூடிய சபையோருடைய பாதத்தை வணங்கி ஆகிவிட்டது ஆஹா அதனால இரண்டாவது முறையாக யாரை வணங்க வேண்டும் தெரியுமா யாரை வதைக்க வேண்டும் யாரை வதைக்கணும் ஓ யாரை துதிக்க வேண்டும் யாரை துதிக்க வேண்டும் தெரியுமா 2011 நேத்திரம் அடித்த பாரம கடவுளுக்கும் ஆஹா உம்மா மகேஸ்வரிக்கும் ஆஹா முந்தி பிறந்த விநாயக பெருமானை வணங்கி ஓஹோ மற்ற விளக்கம் ஓடி ஓடி ஐயா ஆவி போறதே ஆனே போய்க்கறதே ஓடி வருவாய் அப்பனே சனநாதா அப்பனே கணநாதா ஓ கணநாதா ஐயா விநாயக பெருமானே எனக்கு 2 வர வேண்டும் எனக்கு 2 வர வேண்டும் ஐயா வேண்டிய வரத்தை கேளடா எனக்கு வந்தா வேண்டிய வரத்தை கேளடா என்ன வரல எனக்கு புண்ணாக்கு வர வேண்டும் எதடா வர வேண்டும் அதோ என்னாற்று மட விலகக்கூடிய இந்த கண்டாச்சிபுரம் கிராமத்திலே மாதம் மும்மாரி பொழிந்து சென்னல் நவதானியங்கள் செழித்து வளர வேண்டும் வளர வேண்டும் ஆமா முதல் வரம் முன்னாடி முதல் வரம் இரண்டாவது வரம் பின்னாடி கொடுக்குறீங்களா ஆமா கொடுக்கிறேன்
இரண்டாவது வரம் என்னவென்றால் எங்க நாடக மேடையில் அமர்ந்து இருக்கக்கூடிய நாடகதார அனைத்து பேரையும் எந்த குற்றம் வராமல் குற்றம் வரணுமா இல்ல விசேரி வரணும் குற்றம் குறைபாடு எந்த குற்றம் குறைவு இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் அப்ப நீ நடத்தும் நாடகத்தில் பத்தா பத்தா அமர்ந்து 16 பேரையும் கட்டி காப்பாது பண்ணுகிறேன் ஐயா போயிட்டு வரையாப்பா விநாயகர் பெருமாள் வந்தனே எதனா வச்சு படிடா இன்னைக்கு இன்னைக்கு 8ஆம் நாள் படிக்கலாமா இல்ல 7ஆம் நாள் படிக்கலாமா நான் செத்தா போயிட்டேன் ஓஹோ விநாயகர் பெருமாள் அசைந்து வந்தனே வந்தியே அரசபத்தை விட்டு எதனா ஒண்ணு வச்சு படுறா ஐயா நான் இன்னைக்கு படிக்கிற மாதிரி இல்ல நீ போய் வா நாளைக்கு படிக்கிறோம் போ என்ன படுறா என்ன படிக்கணும் ஒரு கொள்ளு ஓஹோ ஒரு கொழுக்கட்டை ஒரு அப்பளம் ஒரு வடை ஓஹோ ஒரு பாயாசம் ஒரு கிளாஸ் நல்லா குடுத்தா திண்டு போலான்னு பாக்குறேன் ஐயா அதெல்லாம் இந்த நேரத்துல கிடைக்காது நான் விரும்பி சாப்பிடுவது ஓஹோ கருப்பம் புல்லு வேணும் ஓ இந்த நேரத்துல விநாயகர் பெருமான் கருப்பம் புல்ல போய் கேட்டா நான் இனி ஐயா அடிக்கிற காசுலயும் கருப்பு புல்லு ஒண்ணு இல்ல ஒண்ணு வேலை பாதியாது நாளைக்கு உனக்கு என்ன வச்சு படிக்கிறோம் போய் சாமி ஐயா தேவி சரஸ்வதியே தேவி சரஸ்வதியே அம்மா திவரபாபதியே இதோ வேண்டுமான தெய்வங்களை வேண்டியாகிவிட்டது நாடகத்தோட விளக்க வேண்டும் நாடக வாதியார் வருவார் பாருங்கள் ஐயா வர வேண்டும் வணக்கம் தம்பி வணக்கம் ஐயா வேண்டுமான தெய்வம் எல்லாம் வேண்டியாகிவிட்டது ஓஹோ நாடகத்துடைய விளக்கம் தேவை ஆஹா யாருக்காக வேண்டி தம்பி தெருக்கூத்து இதோ முத்து மகமாரி அம்பலுக்காகவும் வாச்சியம்மன் என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்காக தெருக்கூத்து அம்பாளுக்காக வேண்டி தெருக்கூத்து ஆமா நாடு பூரா நாடுதம்மா
ஏய் அது புடி புவியடங்கை காத்தாலை அங்கையில் பாசாங் குசுமும் கரும்பு வில்லும் சேர்த்தவளை முக்கண்ணியை தொழுவோர்க்கு எக்காலமும் தீங்கில்லையே அப்பேற்பட்ட முக்கண்ணிக்காக வேண்டி இன்று நடத்த முடியாத நாடகம் என்ன கேட்டால் நாடகம் சொல்ல போறாங்க. சைலன்ஸ் பேசாதீங்க. தேவி தரிசனம் என்னும் தேவி தரிசனம் என்னும் தெய்வீகன் பட்டாபிஷேகம். ரெண்டு நாடகம் நாடகம் ஒண்ணுதான். தேவி தரிசனம் தெய்வீகன் பட்டாபிஷேகம். தேவி தரிசனம் தெய்வீகன் பட்டாபிஷேகம். ஆமா, நாடகத்திற்கு ஏராளமான குற்றங்கள் குறைபாடு இருந்தாலும் இல்லத்தில் பிள்ளை தவறு செய்தால் மன்னிக்க வேண்டும். நாடகத்தில் கதாபாத்திரா விளம்பரக்கூடிய கனகமகாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய கனகராஜன் தர்பார் கதை துவக்கம். கனகராஜன் தர்பார்